யார் பாபா அருகில் இருக்கிறாங்களோ பாபா சொல்றவங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது இல்லையா? அப்போ எனக்கு இது படிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, யார் பாபாவின் அருகில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பாபா நல்ல விஷயங்கள், இப்ப அது அருகில் இருக்கிறார் அப்படின்னா என்ன இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? பாபா முன்னாடி இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பாபா முரளி சொல்லிட்டு இருக்கிறார், நல்ல நல்ல சிந்தனைகள் நமக்குள்ள போயிட்டு இருக்கு, நிரப்பிட்டு இருக்கிறோம். அப்ப இது போல யார் பாபாவின் அருகில் இருந்து நேரில் எதிரில் இருந்து அமர்ந்து ஞானம் கேட்டு நல்ல விஷயங்களை நிரப்பிட்டு நல்லதை செய்து நல்ல சம்ஸ்காரத்தை நிரப்பிக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? அதிருஷ்டசாலிகள் இல்லையா? சாதாரண பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டிலுக்கு என்ன மதிப்பு? சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு, அந்த பாட்டிலுக்கு என்ன மதிப்பு இருக்கலாம்? 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படி ஒரு பாட்டிலுக்கு மதிப்பு இருக்காது, எம்டி பாட்டில் இல்லையா? இவங்க கூட குப்பை பொறுக்கிறவங்க கூட என்ன பண்றாங்க, அந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, அது எதுக்கோ உதவுது, ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும். அது அந்த பாட்டிலுக்குள்ள பிஸ்லரி வாட்டர் நிரம்பி இருந்தது, சீலா இருந்ததுன்னா அதுக்கு என்ன மதிப்பு? 50 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் மதிப்பு இருக்குது. அதுலயே ஒரு நல்ல ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது இருந்து, அது ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது நிரம்பி இருந்ததுன்னா அதுக்கு என்ன மதிப்பு? அதிகமான. அது போல நம்ம ஒரு காலியா இருக்கிறோம். கலியுக கடைசியில எம்டி பாட்டில் போல, காலி பாட்டில் போல காலியா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மனம் சொல் செயல் எல்லாம் எப்படி இருந்தது? எல்லாம் தவறுகள் செய்து 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 ஃபுல்லா சக்தி போய் எல்லாம் எம்டியா இருந்தோம், ஒண்ணுமே இல்லை, காலியா இருந்தோம். அப்போ தினமும் பாபா ஞானம் சொல்லி 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 நிரப்புறார், நல்ல விசாரங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு கொடுக்குறார், நம்முடைய மனதை நிரப்புறார், நம்முடைய உள்ளுணர்வுகளை நிரப்புறார், நம்ம மூலமா நல்ல காரியங்கள், உலக நன்மைக்கான காரியங்கள் செய்ய வைக்கிறார். அதனால அதிருஷ்டம். சும்மா அருகில் இருக்கிறதுனால அதிருஷ்டசாலிகள். எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது, இருந்தாலும் அந்த எல்லையற்ற ஆஸ்தி எப்படி கிடைக்குது? நம்முடைய சன்ஸ்காரம் மாறி புண்ணிய கர்மா செய்யும் போதுதான் நமக்கும் அந்த தந்தையிடம் இருந்து தூய்மை ஆனால்தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அதனால இன்றைக்கு நாள் முழுவதும் நான் மிகவும் அதிருஷ்டசாலி, ஏன்னா நீ பாபா கிட்ட பார்த்து, ஏன்னா நீ அருகில் இருக்கிற. அதுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒரு அர்த்தம் வந்துட்டே தான் இருக்கும்.